கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புறப்பாடு 14வது அதிகாரம் 24வது வார்த்தை. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகவுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை, தன் சொந்த ஜனத்தை எகிப்திலிருந்து கர்த்தர் மோசே மூலமாக அழைத்து கொண்டு வந்தார். தன்னுடைய நாடை விட்டு செல்லுகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட மனதில்லாதிருந்த அந்த எகிப்திய சேனை இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வந்தது. செங்கடலின் பக்கத்தில் வந்த பொழுது கர்த்தர் செங்கடலை ரெண்டாக பிளர்ந்து அந்த உலர்ந்த அந்த தரையில் கூட ஜனங்களை கடக்க பண்ணினார். அவர்கள் அந்த கடலை கடந்து போகிறார்கள் என்று கண்ட எகிப்திய சேனை ஒன்றும் பார்க்காமல் அந்த கடலுக்குள் இறங்கினது. இதை தன் ஜனத்தை பின்தொடர்ந்து வருகிற அந்த சத்ரு சைன்யத்தை பார்த்த கர்த்தர் அவர்களை ஒன்று அக்னிமேக ஸ்தம்பத்திலிருந்து ஒன்று பார்த்தது தான் உண்டு. அவருடைய சேனைகளை எல்லாம் கலங்கடித்தார் என்று கடுகிறது. கலங்கடித்து அந்த தண்ணியை ஒன்று வரப்படி அப்படியே கடலில் மூழ்கி போக பண்ணினார். அந்த வெளுத்து வருகிற அந்த நேரத்தில் அவர்கள் அந்த எகிப்தியர்களின் ஜடங்கள் அந்த செங்கடல் கரையிலே மிதந்து வருகிறதை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தொடர்ந்து வருகிற கடபாரன், நோய்கள், வேதனைகள், சத்ருவால் வரும் பயங்கரங்கள், இப்படி பலவிதமான துன்பங்கள் மத்தியிலே, கண்ணீர் மத்தியிலே இருக்கிற நீங்கள் அந்த வெளுத்து வருகிற யாமத்திலே அந்த தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நம்முடைய வேதனைகளை ஒரு எகிப்தியர்களை பின்தொடர்ந்து வந்த பரவனை போல நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவின் சகலவித சதி திட்டங்களையும் முறியடிக்க தேவன் வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். அதனால் விடியற்காலம் நாம் எழுந்தி ஜெபம் பண்ணுகிறது அது ரொம்ப பிரயோஜனம் இல்லாததாக இருக்குது. நம்முடைய கஷ்டத்தின் நாட்களில் அதிலிருந்து வெளிவர விடியற்காலம் எழும்பி அந்த வெளுத்து வருகிற ஜாமத்திலே எழும்பி ஜெபிக்க வேண்டிய கிருபையை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வந்த எகிப்திய சேனையை நேர் ஒன்று பார்த்து ஆண்டவரை கடன் கிடைத்தது போல இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஆண்டவரே சத்துருவின் மனிதர்களினால் அவர்களுக்கு வருகிற பயங்கரங்கள், வேதனைகள், எல்லா துன்பங்களிலிருந்தும் இவர்கள் விடுதலை பெற இந்த ஆண்டவரை வெளுத்து வருகிற நேரத்தில் இவர்கள் முழங்கால் படியிட்டு நம்மோடு ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து சத்ரு சேனை ஆண்டவரை நீர் ஒன்று பார்த்து ஆண்டவரை இவர்களை விட்டு துரத்தி இவர்களை ஆண்டவரை அப்பா இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடல் கடக்க பண்ணினது போல மது பிள்ளைகளை இந்த துன்பத்திலிருந்து கடக்க பண்ணி மிகுந்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி சந்தோஷமான ஒரு வாழ்வை வாழ நீர் கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பததாரின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.